அண்ணா பிரபு நான் ஒரு பாட்டு எடுக்கும்போது நாங்களும் பிரீத்தி எங்கள் டியூட் ஒன்று இருந்தது. அந்த லேக் கிட்ட போய் ஷூட் பண்ணின்னு இருந்தோம். அண்ணா அண்ணா சாப்பரில் இறங்கினார். நாங்கள்லாம் ஜூனியர்ஸ் இல்லை, நாங்கள்லாம் காரில் போனோம். அண்ணா அப்பா சாப்பரில் வந்து இறங்கினார். ஏய் விஷ்ணுங்க வாப்பா அண்ணா. ஏய் இது நீ நம்ம ஷூட் பண்ணிட்ட அப்புறம் படம் பார்க்கும்போது எல்லாருமே டேய் இவங்க எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சிஜி பண்ணிட்டாங்க, கலர் ஜாஸ்தி ஏற்றிட்டாங்கடா అని சொல்ல போகிறாங்க. இதை நம்ம எப்படி தான் மேட்ச் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஸோ நீங்கள் பார்க்குற எவ்ரி விஷுவல் நாங்கள் விஎஃப்எக்ஸ் கிடையாது. ஒரு பார்வதி பரமேஸ்வரன் அவங்க அபோட் கைலாசம் வரைக்கும் நாங்கள் சிஜி பண்ணியிருக்கோம். அது தவிர நீங்கள் பார்க்குறதெல்லாம் நேச்சுரல் லொக்கேஷன்ஸ். ஸோ இதுக்காக தான் நான் அங்கே போய் ஷூட் பண்ணேன். தேங்க்யூ. சரத் அங்கிள் வந்து எங்கள் அப்பா கேரக்டர் போட்டிருக்காரு. அண்ட் அவர் பேர் நாதநாதரு. ஒரிஜினலாக கண்ணப்பா அப்பா பேர் கூட நாதநாதர். அண்ட் அவங்க கண்ணப்பாவோட ஒய்ஃப் பேர் கூட நெமலி அன்றது ஒரு வருஷனில் இருக்குது. ரெண்டாவது வந்து when you're talking about history, we took a few liberties எடுத்திருக்கோம். எடுக்கலன்றது இல்லை, எடுத்திருக்கோம். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு the exact answer மூவியில் இருக்குது. Congratulations Manoj on a fantastic teaser. It was awesome actually. Thank you. Thank you. And I have two questions for you. One is that it's evident that you spent a lot of money, so we're kind of wondering what the budget of the film is, because that's of interest to us. That's one. And two, நீங்க கொடுத்திருக்கீங்க ரெண்டு காமிக்ஸ் வந்து to everybody over here வந்து you've distributed. We're kind of curious if the whole story is being mentioned over here, or is this just for our understanding of the story that is going to be presented to us on April 25th? The budget, it is a big budget movie. And the budget, I don't know. It's up to you to decide what the budget of the movie is. And for the second, you have to forgive me. அதை நான் ஆன்சர் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து it is definitely, it's up to you. It is a very, very high budget movie and in triple figures எல்லாம் தான் இருக்குது. And it is not about the budget of the movie இல்லைங்க. Look at the, the story, the emotion and the span நாங்கள் காட்டுறது. That is what I would like you to look at. Because நான் இவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, நோ, ஐ எம் நாட் ஃபார் இட். புத்திசாலியாக இருந்தால் யூ ஷுட் பி ஏபிள் டு மேக், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ, மேட்ரிக்ஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது they changed the way the world looked at action movies. Necessity is the mother of invention ன்னு சொல்லுவாங்க. அதே ஆக்ஷனை கரெக்டாக நம்ம ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே 1 இயரில் ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்க, அண்ட் அட் த ஃப்ராக்ஷன் காஸ்ட். அண்ட் த செகண்ட் கொஸ்டின், அந்த காமிக் புக்ஸ் நீங்கள் படிக்கிறது வால்யூம் 3 கூட நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸில் ரிலீஸ் ஆகும். இந்த ஜெனரேஷனுக்கு மீன்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட் கிட்ஸ் அண்டர் 16 இயர்ஸ் ஓல்டு, 16 வருஷம் கீழே இருக்க பசங்களுக்கு நான் கதை சொல்லணுன்னா ஐ ஹாவ் டு ப்ரெப் தம் அப். இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு ப்ரெப் பண்ணணுன்னா இனிஷியலாக இந்த புக் லான்ச் பண்ணும்போது யார் யாருக்கு இந்த புக்கு வேணுமோ நீங்கள் எனக்கு டிஎம்இ டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராம்லன்ட்டு நான் போட்டேன் ஒரு 6-7 months பேக். நாங்கள் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணது 5000 புக்ஸ். அதுவும் எல்லாருமே டவுட் பண்ணிட்டு இருந்தாங்க, எது யார் படிக்க போகிறாங்க, மேபி ஒரு 1000 புக்ஸ் போடலாம், இல்லை ப்ரொமோஷன் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அது தான்ட்டு. இனி வரைக்கும் 80,000 புக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ த இன்ட்ரெஸ்ட் இஸ் குவைட் ஹை. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் மூவிக்கு டிரான்ஸ்லேட் ஆகணும்னு ஆசை எங்களுக்கு இருக்குது. த பேஸ் இஸ் தேர், அந்த புக்கில் பேஸ் இருக்குது. பட் த ட்ரூ ஸ்டோரி இஸ் மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நீங்கள் பார்க்குறது. நடிகர் திலகம் சிவாஜியிலேருந்து என்டிஆர், ராஜ்குமார் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் இந்த சாமி வேஷம் போட்டு தான் மக்கள் மனதில் வந்து பெரிய லெவலில் இடம் பிடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு பாணியை இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துருக்கீங்களோ? शरद अंकल को प्रभुवन अंकल ने प्रीति के क्वेश्चंस இருந்தா அங்கே கேட்கலாம். இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஃப்ரம் யோர் மவுத் டு காட்ஸ் இயர்ஸ். இந்த ஜேர்னி, எஸ் ஐ ஹோப் எனக்கு நான் படத்தில் நடிக்கிறது முன்னாத்தில் இருந்து நான் ரொம்ப அழகான அவன் கிடையாது. ஐ வாஸ் அன் அக்லி டக்லிங் எங்கள் ஃபேமிலியில். நான் எப்போவுமே நடிக்கணும் ஆகணும்ன்ட்டு எனக்கு இருந்தது. நான் கடவுள் அதே வேண்டிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஐ won't let go of the chance.
ஏன்னா எப்பவுமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்க்கணுன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு இருந்தது. ஆனால் நடிகனான்ட்டு எனக்கு மனசில் இருந்தது. இந்த கடவுளோட பிளெஸிங்ஸ், எங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸ், நான் இன்றைக்கி நடிகனாக இருக்கேன். ஸோ எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பௌராணிக்கம் பண்ணோம், ஏன்னா காட் படம் பண்ணோம், ஏன்னா சூப்பர் ஹீரோ மூவிஸ் பண்ணோன்றது இருக்குது. ஸோ திஸ் வில் பி மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பி மேக்கிங் மெனி மோர் சச் ஸ்டோரிஸ். அண்ட் ஐ இந்தியன் காட்ஸ், காடஸஸ், இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் படம் பண்ணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தட். கேள்வியில் அப்ரிசியேஷன் தான். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணப்ப நாயரோட விழா வந்து காளகஸ்தி பகுதியில் வந்து எவ்ரி இயர் 10 days வரை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆந்திராவில். ஸோ 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சொந்தமானவங்க. அவங்க ஜஸ்ட் லைக் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், அவங்க ஒரு பெரிய வாரியர்ஸும் கூட. நிறையா சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு காரணமாக இருந்திருக்காங்க. அண்டு நிறையா ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனரி எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாயனாராக, கண்ணப்ப நாயனாரை நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் எவர். அண்டு ஒன் மோர் சஜஷன், இந்த காமிக்ஸை வந்து தமிழில் எனக்கு கொஞ்சம் 3 வால்யூமும் தமிழ்லேயே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா எவ்ரி ரீஜனல் லாங்குவேஜஸில் இன்க்ளூடிங் தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் தமிழ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்க அந்தந்த லாங்குவேஜில் உள்ளவங்க படிக்கிறதுக்குன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன். அண்ட் விஷ்ணு சார், அந்த தமிழ் ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்பில் வால்யூம் 1 டப் பண்ணி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இட் வில் பி அ வைடர் ரீச் ஃபார் த ஆடியன்ஸ் அண்டு. பட் உங்கள் சஜஷன் எடுத்துக்கிட்டு வில் ட்ரை டு ட்ரான்ஸ்லேட் இட் இன் தமிழ் ஆல்சோ. யா, தேங்க்யூ ஸோ வெரி மச். ஸோ விஷ்ணு சார், சார் டைரக்டர் சார், ப்ளீஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ் லைக் திஸ். More historical films. More historical movies. We have a lot of nods and story lines and real warriors in our, I will try my best to bring authentic stories and real stories that the part of our history, not mythology. Wrongly... sit down, sir. Frame, camera frame. Wrongly we interpret our stories as mythology. That is a very wrong word to use. It is our history, and we should reclaim our history and we should tell our stories. So me and Vishnu already told you that he is planning to make, and we all should try to make the authentic real stories of our past. காளகஸ்தி வந்து கதைக்கலாம். அங்கே ஏதாவது காட்சிகள் எடுத்துருக்கீங்களா? 1 2 குடுமியாக யார் நடிச்சிருக்காங்க? குடுமி யார் நடிச்சிருக்காங்க? குடுமி கேரக்டர் அவர் தானே சிவன், அவர் தானே போய் அபிஷேகம் பண்ணுறீங்க. சிவன் கேரக்டர் யார் நடிச்சிருக்காங்கன்ட்டு அது எப்படியும் 4 நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது. அது அக்ஷய்குமார் சார் தான் சிவனாக நடிச்சிருக்காரு. காலாச படம் பண்ணல சார். இப்போ தான் நாங்கள் பெர்மிஷன் எடுத்திருக்கோம் அந்த வெளியில் டெம்பிள் காட்டுறதுக்கு, உள்ள லிங்கத்தை கூட காட்டுறதுக்கு. ஸோ அது டெஃபினட்டாக அந்த லிங்கத்தை வி வில் பி ஷோயிங் இட் இன் த ஃபிலிம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற லிங்கம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் க்ளோஸ் டு வாட் அங்கே இருக்கிறது. அந்த ஹைட்டு நாங்கள் எடுத்துக்கல. 3 feet 11 inches இருக்குது அந்த இருக்கிற லிங்கம். ஆனால் அந்த கடவுள் அது வி கேனாட் அது பண்ணுவோம். ஸோ அது ஹைட்டு கொஞ்சம் நாங்கள் மூவிக்காக க்ளோஸாக கொண்டு போனோம். ஐ எம் வெரி சென்டிமெண்டல் அபவுட் அ ஃபியூ. ஐ எம் வெரி சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆல்சோ. ஸோ அது வி ஹேஸ் க்ளோஸ் ஆஸ் த லிங்கம் இருக்கிறதுனா வச்சுக்கிட்டோம் நம்ம. இதில் மோகன் பாபு சார், மோகன்லால் சார், நீங்கள் யார் பெட்டராக நடிச்சிருப்பதா நீங்கள் கருதுறீங்க? யார் பெட்டரா? ஏன்னா இந்த மாதிரி புராண படத்தில் அதாவது இதுவரை நல்லா ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். உங்கள் கான்ஃபிடென்ட் மோகன் பாபு சார் கான்ஃபிடென்ட்டாக வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய படம் பார்த்துருக்கேன். மோகன் பாபு சார் டைலாக் டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் சுப்பீரியர் டு மைன் ஆல்சோ மைத்தாலஜிக்கல் மூவிஸ். இந்த படம் நல்லா எடுக்கணும், சிறப்பாக எடுக்கணும், சொன்ன மாதிரி எல்லோரும் சிவபக்தராக மாறணும்னு சொன்னார் இல்லையா? அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு, குழந்தைங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். மோகன் சார் ஆல்சோ, டைரக்டர் ஆல்சோ. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குலாம் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாமல் கதையாக எடுத்துகிட்டு இருக்காங்க. கதையாக இருந்தாலும் சரித்திரம் இருந்தாலும் படிக்காமல் இருக்கவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றுள்ள சமூகத்துக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே சிவன் பக்தனா மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. இல்லை, இவங்க கேட்டதுக்கு சரி சார், நீங்கள் உங்கள் வாயில தான் நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். என் வாயில தான் சொல்ல முடியும், உங்கள் வாயில என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்களா சார், நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்குமா சார்? இஸ் சார் நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்குமா? இல்லை, இந்த படத்தை தமிழ்நாட்டில் அது ஒரு விஷயம் நீ கேட்டு புரிஞ்சிருச்சு பாஸ். நான் ஒன்றும், அதாவது இந்த படத்தை பார்த்த பிறகு
இந்த பக்தி என்பது உருவாகும் தான் சொல்கிறார். ஸோ யார் சிவனுக்காக எந்தெந்த கடவுளை அவங்க கும்பிட்றாங்களோ அவங்க சிவபக்தியாக மாறுவான்னு சொன்னோன்னே நீங்கள் வேறு மாதிரியே நினச்சிட வேண்டாம். நாங்கள் வந்து இங்கே வந்து கன்வர்ஷன் பண்ணல யாரையும். இங்கே பண்ணுறது வந்து இப்போ யார் யார் இந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக இவ்வளோ தூரம் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்களே வந்து கோயில் போகாமல் இருப்பாங்க. ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டோம். யாரும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு கோயில் போனோம், வெள்ளிக்கிழமை கோயில் போனோம், எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு எழுதலை. ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது திஸ் இஸ் காட், ஐ திங்க் வி ஆர் நாட் பீன் டோல்ட் தாட் அபவுட் திஸ் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி படம் புராண படம் நடிக்கிறது இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் புரியுற மாதிரி இந்த மாதிரி புராணங்களை எனக்கே படிச்சிருக்கேன். ஆனால் அந்த படத்தை பார்த்தா மைக் எல்லாமே நீங்கள் பேசலாம் சகோதரர், நல்ல வாய்ஸ் உங்களுக்கு சார். இந்த படம் டப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வாய்ஸ் கேட்டதுன்னா உங்களுக்கு படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன். சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு ஆனால் பிரபுதேவா மாஸ்டர் இருக்கிறாரு, நமக்கு ஒன்றும் டூயேட் இல்லையே, அர்ஜுனா அந்த மாதிரி அப்படிங்கிற ஃபீலிங் இல்லையா அந்த மாதிரி புராண படத்தில் நடிக்கிறப்போ? புராண படத்தில் என்ன சொல்லணுமோ அதான் நடிக்க முடியும். அங்கே போய் அர்ஜுனா அங்கே கொண்டு போக முடியாது. அர்ஜுனா நடிக்க சொன்னால் நடிச்சிடறேன். அர்ஜுனா வார்த்தைக்கு வந்து அந்த அர்ஜுனா நடிக்க நான் தயார், அதை எடுக்க இவர் தயார், நான் நடிக்க தயார். இல்லை ஆக்சுவலாக உங்களுது மை பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சார் பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் இப்போ சமீப காலமாக ஆன்மீகம் அந்த சார்ந்து தான் வரீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அந்த படம் நடிக்கும் போது நான் வந்து இது வந்து நான் இன்னொரு ப்ரெஸ் மீட் வச்சிடறேன். ஏன்னா இது வந்து தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் காவி சாயலாகவே வருது. இல்லை சாமியை பற்றி சொல்லும் போது சாமியை பற்றி தான் பேசுவாங்க, அதுக்காக வேறு எதையும் பற்றி பேச முடியாது. ரைட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது வந்து ஒரு சிவபக்தனை பற்றி ஒரு படம். சிவபக்தனை பற்றி பேசும்போது சிவபக்தனை பற்றி தான் பேச முடியும், வேறு எல்லாம் இங்கே வந்து பேசுகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்காக நீங்கள் வந்து ஒரே சாமி படமாக பார்த்துட்ருக்கீங்க, ஆன்மீகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது தனியாக வந்து நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிடுவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க.